கதை கதையாம் காரணமாம் கணபதி ஓர் தோரணமாம், தோரணத்திலே பச்சை புல்லாம் தோகையர்கள் சாற்றி வர, அருகம்புல் தாசன் அந்த ஆனைமுகன் பிள்ளையாராம் மூஞ்சுரு மேல் அமர்ந்து மூவுலகு சுற்றி வர, கை தொழுதேன் மண்டியிட்டு குட்டி கொண்டு தண்டனிட்டேன், குத்தங்குறை உள்ளதெல்லாம் கணபதியே தீர்க்கும் என்று, அத்தனையும் போக்கி வச்ச ஆனைமுகன் கணபதிதான் தொழுது பணிந்த மக்களுக்கு தொந்தி குலுங்க சிரிக்கிறாரே. ஆத்தங்கரை ஓரம் அங்கே அமர்ந்து இருக்கும் பிள்ளையாறு, அரச மரத்தடையில் நின்றும் அருள் வழங்க நிற்கிறாரே. குயிலிலும் பாடும் மேற்குமலை கொலுவிருக்கும் நல்ல பிள்ளையாரே, தமிழ் பாடும் குழந்தையர்க்கு தந்தருளும் சித்தி புத்தியதோ. வந்தோரை வாழ வைக்கும் வாழ்வரசன் கணபதிதான், வீணர்களை அழிய வைக்கும் வீர தீர சூரனன்றோ. அப்பளம் வடை பாயசமும் ஆசையுடன் படைத்து வர, ஆனைமுகம் மனம் மகிழ்ந்து அறவாழ்வு தினம் அளிக்கும், கடலே மணி சுண்டலும் தான் கணபதிக்கு பிடிக்கும் என்று காலமெல்லாம் செய்து தர கை கொடுப்பார் பிள்ளையார்தான். கஷ்டகாலம் போக்கி வச்சு காரியத்தை சிறக்க வச்சு சொஸ்தமாக்கி தந்திடுவார் சுந்தரனார் பிள்ளையாராம்.